6 கோடி வாக்காளர் இருக்கிற இந்த இடத்துல வெறும் 68,000 பணியாளர்கள் மட்டுமே நியமிச்சிருக்கு. இந்த 68,000 வந்து 0.01%. இவங்களால எப்படி 6 கோடி வாக்காளர்களை போய் சந்திக்க முடியும்? அதற்கு இவங்க கொடுத்திருக்கிற டைம் என்ன தெரியுமா? ஒரே மாசம். இது எவ்வளவு பெரிய குடும்பம். நம்ம இந்த பரோட்டா காமெடி பார்த்துருப்பீங்க, சூரிய பேசியிருப்பாப்புல. அதாவது பரோட்டா சாப்பிட்டுட்டே இருப்பாரு, அப்புறம் இதுல எண்ணிக்கையில குறை வரும், இல்ல இத்தனை நம்பர் அத்தனை நம்பர்னு, அப்ப எல்லாத்தையும் அழிச்சிருக்கு, முதல்ல இருந்து சாப்பிடுவாரு. அதே மாதிரிதான் நம்ம படிச்சவங்க ஓரளவுக்கு முக்கியமா தெரிஞ்சவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. படிக்காத பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அங்கங்க கொத்து கொத்தாக இந்த பிஎல்ஏ ஃபார்ம்கள், இந்த ஃபார்ம்கள் எனுமரேஷன் ஃபார்ம் நிறைய இடத்துல தூக்கி வீசப்பட்டு கிழித்து தூர போடப்பட்டதுன்னு தான் தெரியும். இளம் வாக்காளர்கள் வாக்கு தளபதிக்கு தான் போகுது தெரிஞ்சுக்கிட்டு இளம் வாக்காளர்கள் முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க. கரூர் கம்பெனி 10 ரூபாய்க்காரர் வந்து அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. தமிழக மக்களோட மாபெரும் சக்தியோட தமிழக முதல்வராக அமர வைக்க உறுதி ஏற்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் குரலோடு மக்களின் குரலாக, தமிழகத்தின் குரலாக களம் காண கழகம் கண்ட தலைவன் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க நம்மிடம் நல்வழிப்படுத்தும் பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டியின்படி இங்கே மதுரை மாவட்டத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே தலைமையேற்க வருகிறதற்கும் கழகத்தின் இணைப்பு செயலாளர் அண்ணன் சீட்டார் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் மாவட்ட செயலாளர்களே, மகளிர் அமைப்பாளர்களே மற்றும் சார்பணி நிர்வாகிகளே மற்றும் தளபதியின் நெஞ்சில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்ப எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் சொல்றது என்ன? ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதை எதிர்த்து போராடி செயல்பட்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், இந்த ஜனநாயக நாட்டில் எளிய மனிதனும் தன்னோட அதிகாரத்தை காமிக்க முடியும்னா அவனுக்கு இருக்கிற ஒரே உரிமை இந்த ஓட்டுரிமை மட்டும்தான். ஆனா அந்த ஓட்டுரிமையை இல்லாம செய்து விடணும்ன்ற பயத்துலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க கூடி நிக்கிறோம். நேற்று தலைவர் தளபதியோட காணொலி கேட்டிருப்பீங்க. அவரு இந்த விஷயத்தை எதுக்காக இன்னைக்கு நிறைய மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம அந்த அரசாங்கம் அப்படிதான் நம்ம வச்சிருக்கு. நம்மளோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றதே ஒரு கஷ்டமா இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற எலெக்ஷனை நம்பி ஓட்டு போறதை நம்பி நம்ம என்ன பண்றதுன்ற நிலைமையில தான் நம்ம இந்த மக்கள் வச்சிருக்கு. ஆனாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த வாக்குன்றது எவ்வளவு முக்கியன்றத இன்றைய தலைமுறையை உணர வைச்ச ஒரு பெருமை நமது தலைவர் தளபதிக்கு தான் தெரியும். இதை இன்னொரு சொல்றேன்னா, இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்காக ஒவ்வொரு அரசாங்கமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்த்திருக்கோம். போஸ்டர் ஒட்டி முகாம் போட்டு புதிய வாக்காளர்களை வாங்க, வாக்களிப்பது நமது கடமை, ஜனநாயகத்தின் உரிமைன்னு சொன்ன காலம் மாறி இன்னைக்கு தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அந்த ஓட்டு அடின்ற சொல்ற நிலைமை உருவாயிருச்சு. அந்த ஓட்டு படிக்கிற ஒரு நோக்கமாக தான் இருக்கு. நாங்க 19 குறை சொல்லல. எப்பவுமே தலைவர் சொல்றது சட்டத்தின்படி நியாயத்தின்படி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும் சொல்லிதான். அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆணையம் இருக்கு, அமைப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட தேர்தல் ஆணையம் நம்மளோட வாக்கு நீங்க சரி பார்க்கறதுக்கும், இறந்தவர்களை நீக்கிறதுக்கும், இல்ல கள்ள ஓட்டு போடுறதுக்கு வகுக்கிற 2 இடத்துல ஓட்டு போறவங்க தாராளமா நீக்குங்க. இந்த திட்டம் வந்து இப்ப செயல்படல, பல வருடங்களா செயல்படுத்திக்கிட்டு இருக்க, எல்லாமே உண்மைதான். ஆனாலும் இப்ப இதை நாங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு 6 கோடி வாக்காளர் இருக்கிற இந்த இடத்துல வெறும் 68,000 பணியாளர்கள் மட்டுமே நியமிச்சிருக்கு. இந்த 68,000 வந்து 0.01%. இவங்களால எப்படி 6 கோடி வாக்காளர்களை போய் சந்திக்க முடியும்? அதற்கு இவங்க கொடுத்திருக்கிற டைம் என்ன தெரியுமா? ஒரே மாசம். இந்த ஒரு மாசத்துல நீங்க எப்படி போய் உண்மையான வாக்காளர் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல தகுதி உள்ள மகளிருக்கு உரிமை தேவை கொடுப்பேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா திமுக அரசு, அந்த மாதிரி இருக்கு. இதுல யாரு தகுதி இல்லவங்க யாரு தகுதி இல்லாதவங்க ஒன்றிய அரசு எப்படி கண்டுபிடிக்கும் தெரியல. சரி, ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு, நம்ம எல்லாருமே எதிர்க்கிறோம். எதிர்கட்சிகள் அப்படின்ற முறையில, நம்ம மக்களோட கட்சின்ற முறையில எதிர்க்கிறோம். ஆளுங்கட்சி எதிர்க்குது. ஆனா ஒன்றிய அரசு கொண்டு வந்ததை நம்ம தளபதி சொன்ன மாதிரி நம்மளோட அரசு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு? இந்த பக்கம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துது, அந்த பக்கம் பிஎல் எல்லாமே
ஏற்கனவே நலத்திட்டங்கள் அது இதுன்னு பண்றப்ப அங்கன்வாடி தொழிலாளர்கள் இவங்க அந்த கவர்மெண்ட் அபிஷியல் இருப்பாங்களா, ஆரம்ப சுகாதாரம் அந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாத்தையும் தொடர்பு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மொத்த ஃபார்மையும் அவங்களே வாங்கிக்கிறாங்க. அவங்களே அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு மட்டும் போய் கொடுக்குறாங்க. தெரியலன்னா சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இப்படி பண்ண அது போக முக்கியமா இளம் வாக்காளர்கள் வாக்கு தளபதிக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இளம் வாக்காளர்கள் முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க. அது எந்த வகையில நியாயம் தெரியல. இன்னைக்கு ஒரு உரிமையை எடுத்து போறோம்னா அனைவரும் குழுவும் ஒட்டுமொத்த குரலா இருந்தா மட்டும்தான் நம்ம வெல்ல முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய அரசாங்கத்தை ஜனநாயகத்துக்காக போராடுறோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிபராட்சின்ற முறையில அவங்க நம்ம எதிர்த்து குரல் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா அவங்க செயல்படுத்திட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட கண்டனத்தையும் நம்மளோட எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதே நேரத்தில் ஜனநாயகத்தோட உரிமை காக்கப்படணும்னா எளிய மனிதனுக்கும் இருக்கும் ஒரே அதிகாரம் இந்த ஓட்டுரிமை மட்டும்தான். அந்த ஓட்டுரிமையை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நம்ம இதை எதிர்த்து கட்சிகள் போராட்டம் பண்ணது நம்ம தலைவர் அறிக்கை விட்டுருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயத்தை நாங்க எதிர்க்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை எதிர்த்து நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இதுக்கு காவல்துறையில் அனுமதி வாங்கி எல்லாரும் பண்றோம்னா நம்மளும் பண்றோம். எதுக்காக பண்றோம், நீங்க என்ன நோக்கத்துக்காக பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களோட ஒரே நோக்கம் தளபதி எப்பயுமே சொல்றதுதான், ஜனநாயகத்தின் வழியில மக்கள் சக்தி துணையோடு தமிழகத்தில் மக்களாட்சி மலரும் சொல்லு. அந்த நோக்கத்துக்கான முக்கிய நோக்கம். ஏன்னா எல்லாருக்கும் ஓட்டு போடுன்ற எண்ணம் இருக்கும். ஆனா தளபதிக்கு ஓட்டு போடுற எண்ணம் இருக்கும். ஆனா அவங்களோட ஓட்டு இருக்கான்னு பார்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட வேலை. அந்த வேலையும் நம்ம செய்யணும்னு தளபதி நேற்று சொல்லியிருக்காங்க. இதற்கு இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். ஒரு போஸ்டர் ஓட்டினா காவல்துறை கேட்கிறாங்க, இந்த வீட்டுல நீங்க அனுமதி வாங்கலைங்க. இது என்ன சார் நியாயம்? நிஜமா நீங்களே சொல்லுங்க. எதற்காக நாங்க போராடுறோம்? மக்களுக்காக போராடுறோம். மக்களுக்காக இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்றோம். மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றோம். தலைவர் தளபதி சொன்னதுக்காக நாங்க களத்துக்கு வந்து நிக்கிறோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு தானே வந்து நிக்கிறோம். எல்லாரும் சொந்த பணத்துல போஸ்ட் அடிக்கிற சார், ஊழல் செஞ்சு போஸ்ட் அடிக்கல, எங்களோட சொந்த காசுல அடிக்கலாம். ஆனா இந்த மதுரையில போஸ்டர் ஒட்டுதே கிடையாதா? நீங்களே சொல்லுங்க. காவல்துறை வந்துட்டு எல்லா இடத்துலயும் நேற்று நைட்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு லேட்டா வந்திருக்காங்க. காரணம் தெரியுமா? காலையில 5 மணி வரைக்கும் போராடுறோம். எதுக்காக போராடுறோம்? நாங்க ஒரு சொந்தமா பணத்தை செலவு பண்ணி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கதான் சார் போராடுறோம். நாளைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் அரசு அமையணும்னா இந்த பணி முக்கியம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். உங்களோட நோக்கம் தாவேக்காவை அளிக்கிறதா, தளபதியை வந்து ஜெயிக்க கூடாது நினைக்கிறதா, இல்ல உண்மையான மக்கள் பணியா? நீங்க உண்மையான மக்கள் பணி செய்யறவங்களா இருந்தா நிச்சயமா எங்களோட இந்த பணியை நீங்க தடுத்துக்க மாட்டீங்க. ஜனநாயகத்தின் படிதான் எல்லாரும் நினைக்கிறோம். வேற எந்த வன்முறையோ வேற எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. தளபதி எப்பயுமே என்ன சொல்லியிருக்காரு, ஜனநாயக முறையில எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த ஜனநாயகப்படி எங்களை ஏன் செயல்பட விட மாட்டீங்க? இன்னைக்கு பொதுமக்களுக்காக போராட வேண்டியது, குரல் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போற எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து குரல் கொடுக்கதான் வந்திருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம். அதோட தம்பிகளாம் ஒவ்வொரு வார்டிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் போஸ்டர் விட்டோம். நாங்க என்னன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சோம்? சேது வரவை வாழ்க்கை போஸ்ட் அடிச்சோம். எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை மறுக்கப்படுது. எதுக்குன்னா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க வீட்டுல இல்லைன்னு போயிடுறீங்க. எங்க வீட்லயே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து 10 நாள் ஆச்சு. அந்த பிஏ வரைக்கும் என்னன்னு கேட்கல. கேட்டா ஃபில் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதா ஃபில் பண்ணிட்டோம். நம்ம படிச்சவங்க ஓரளவுக்கு முக்கியமா தெரிஞ்சவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. படிக்காத பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபில் பண்ணி தரதுக்கு நீங்க யாரை வச்சிருக்கீங்க? உண்மையா சொன்னா அந்த பிஏக்கே தெரியல. தளபதியோட அறிக்கையில எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்கு பயன்படுத்துற எல்லாமே அங்கன்வாடி பணியாளர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே பணிச்சுமை அதிகம். அவங்க எப்படி இந்த வேலையை பார்ப்பாங்க? கடமைக்காக பண்ணுவாங்க. கடமைக்காக இதோட இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த ஒவ்வொரு ஓட்டும் தான் நாளைய சமுதாயத்தை மாட்ட போது, நாளைய தலைமுறையோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அதனாலதான் இந்த வாக்குரிமைக்கு நாங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம். இன்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்றது பிஎல்ஓ ஆபீஸருக்கே தெரியல. ஏதோ கடமைக்கு அவங்க கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கொடுங்கன்றாங்க. தேர்தல் ஆணையப்படி என்ன சொல்றாங்கன்னா 12 ஆவணங்களை ஏதோ ஒரு ஆவணத்தை சேர்க்கணும்ன்றாங்க. ஆனா பிஎல்ஓ ஆபீசர் என்ன சொல்றாங்க, நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். கீழே 2 ஆப்ஷன் இருக்கு. இதை ஃபில் பண்ணணுமா வேணாமா, நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கணுமா வேணாமா, எதுவுமே நமக்கு தெரியல. இதுல வித்தியாசமா 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. 1987 முன்னாடி பிறந்தவங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, 1987 இருந்து 2004 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு பெற்றோரோட ஒரு ஆவணம் கொடுக்கணும்ன்றாங்க. 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க 2 பேரோட ஆவணம் கொடுக்கணும்ன்றாங்க.
சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எத்தனையோ இளைஞர்கள் வேலை தேடி வெளியூர் போயிட்டாங்க, எத்தனையோ இளைஞர்களுக்கு பெட்ரோல் இல்ல. இருந்தாலும் இந்த ஜனநாயக நாட்டில நானும் ஒரு குடிமகன் அவன் சொல்லிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் இந்த ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டை பறிச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? நீங்க ஏன்னா உங்களோட ஆட்சி வந்துருச்சு, இப்ப மத்திய ஆட்சி இருக்குன்ற தைரியத்துல அவங்க பண்றாங்க. ஆனாலும் மாநில மக்களோட நலன் காக்கப்படணும்னா, தமிழக மக்களோட நலன் காக்கப்படணும்னா, தமிழகத்தோட உரிமை நிலைநாட்டப்படணும்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும்னா இங்க நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஓட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்ப்பை பதிவு செய்வது, ஆர்ப்பாட்டம் செய்வது ஒரு புறம் இருந்தால் கூட உங்க எல்லாருக்கும் இதன் மூலியமா நான் உங்க கேட்டுக்கிறேன். பெரியவங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரே ரெக்வெஸ்ட் ஒண்ணுதான், உங்களை முதல்ல நம்மளோட ஓட்டு அங்க இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்மளோட ஓட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிசிப்டை பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க. அது போக தன்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு வாக்களிப்பாங்கன்னு ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னா 80 வீடுல தலைவருக்காக தான் வாக்களிப்பேன், தலைவருக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்ற மக்கள் இருக்காங்க. அந்த மக்களை போய் நம்ம சந்திங்க. எதிர்ப்பு ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் களத்துல கண்டிப்பா தளபதியோட தம்பிகளும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் வீடு வீடா வீதி வீதியா போய் பார்ப்போம். அந்த மக்களுக்குரிய உரிமைகள் கிடைக்க பாடுபடுவோம். 2026ல இந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் தமிழக மக்களோட மாபெரும் சக்தியோட தமிழக முதல்வராக அமர வைக்க உறுதி ஏற்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் அவர்களின் ஆணைப்படி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலில் இன்று ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக SIR ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து நடைபெறவிருக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு SR தங்கப்பாண்டி அவர்களையும், மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு விஜய் அன்பன் கல்லாணி அவர்களையும், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு SOP விஜய் மகாலிங்கம் அவர்களையும், மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு விஷால் கிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் எங்கும் ஒழிக்க செய்ய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் மதுரை மண்ணின் மைந்தன் கழக இணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு CTR நிர்வாகம் அவர்களையும் வருக வருக என எங்கள் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் இந்த கழகத்தின் பேச்சாளர் தன் குரலால் மக்களிடம் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு சேர்க்கும் நமது வீர விக்னேஷ் அவர்களின் வருக வருக வரவேற்கிறோம். மேலும் தளபதியை எப்போதும் தனது நெஞ்சில் குடிவைத்து தமிழக வெற்றி கழகத்தின் வார்டு, பகுதி, கிளை, ஒன்றியம், நகரம், ஊராட்சி, பேரூராட்சி சார்பணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்க காத்திருக்கும் தீவிர வாக்காளர் திருத்தத்தில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து முதலாவதாக நமது மாவட்ட கலாச்சார அண்ணன் திரு SR தங்கப்பாண்டி அவர்கள் தனது கண்டன உரையை பதிவு செய்வார். தலைவர் அருமை அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதல்படி கழகத்தின் பொதுச் செயலாளர் பாசத்தூரை அண்ணன் ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதல்படியும் SIR சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணியில் குளறுபடிகளை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்க வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய அருமை அண்ணன் கழக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்களே மற்றும் கழக பேச்சாளர் வீர விக்னேஷ் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வருகை தந்துள்ள கழக செயலாளர்களே மற்றும் கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் எடுத்தாலும் இந்த சார் என்ற பிரச்சனை தொடங்கின இடமெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும் சார் என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பா சொல்ல போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது கோயம்புத்தூர் நடந்த சமீபத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மீனவர்கள் நிம்மதியாக நம் சொந்த மண்ணில் கடலில் போய் மீன் பிடிக்க முடியல, அங்க இலங்கை பிரச்சனை பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்படி ஒவ்வொரு பிரச்சனை, பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியல. சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, அந்த பள்ளி வேன் செல்லுகின்ற அந்த பாதையில் போதை இளைஞர்கள் வழிமறித்து தாக்குகிறார்கள். இன்று தமிழ்நாட்டினுடைய அவலம் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் முதலில் குரல் கொடுப்பவர் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தான். அதே மாதிரிதான் இந்த எஸ்ஐஆர் பத்தி நேற்று ஒரு சின்ன காணொலி அண்ணன் தளபதி அவர்கள் வெளியிட்டாரு. இதை நாங்க ஏன் எதிர்க்கிறோம், அதில் உள்ள குளறுபடிகள் என்ன என்பதை நம்ம தெளிவாக காணொலி வாயிலாக தளபதி தெரிவிச்சாரு. அவர் சொன்னது மாதிரி தான் நம்ம பகுதியில் பார்த்தேன். நான் வசிக்கின்ற பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அந்த பூத்துள்ள ஏஜென்ட் வர்றாங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபார்ம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை, கேட்குறோம் அந்த ஃபார்மை கொடுங்க, அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்கிறோம். இல்லை இல்லை நேரடி அவங்க வந்தால் தான் கொடுப்போம், அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, மறுபடியும் அவங்க எப்போ வந்து கொடுப்பாங்க தெரியல. அதுதான் சந்தேகத்தை கலப்புது. அது போக பார்த்தீங்கன்னாக்கோ தளபதி அவர்கள் சொன்னது மாதிரி யாரும் வேலைக்கெல்லாம் போக வேணாம், வீட்டிலே இருப்போமா, இவங்க எப்போ வருவாங்க பார்ப்போமா, தளபதி சொன்ன மாதிரியே செய்வோமா, சொல்லுங்க பார்ப்போம். அப்ப யாரும் வேலைக்கு போக கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. ஏன் இவ்வளவு அவசரம், இவ்வளவு வேகமாக இந்த வாக்காளர் திருத்த பணி நீங்க செய்றீங்க? வாக்காளர் பணி திருத்த வேண்டும், அவசியம் தான். அது உண்மையில நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தங்க இறந்துருக்காங்கன்னா ஓட்டு எடுத்துட வேண்டியதா, புதுசா வாக்காளர் சேர்க்க வேண்டியதான். அது உங்களுடைய நம்மளுடைய கடமை, அதை நம்ம ஏத்துக்கிறோம். இவ்வளவு அவசரமா தேர்தல் நடக்கும் நேரத்தில் ஒரு மாசத்துக்குள்ள 6,36,00,000 பேருக்கு நீங்க எப்படி செய்ய முடியும், சாத்தியமானு கேட்டா முடியும்ன்றாங்க. எப்படி சாத்தியம்னா அவங்களுக்கு பிடிக்காத வாக்காளர் அப்புறம் எடுத்து விட்டுட்டு, புரியுதா உங்களுக்கு, அவங்களுக்கு பிடிக்காத வாக்காளர்களை எடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான வகையில சேர்க்க முடியும். ஆனா நியாயமான முறையில் பண்ண முடியாது. சரிங்க, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. நாங்க இதுவரைக்கும் ஒரு எங்க வயசுக்கு ஒரு 6-7 முறை நாங்க வாக்களிச்சிருப்போம். நாங்களும் மீண்டும் அதை நாங்க வாக்காளர் என்று நிரூபிக்க வேண்டுமா? அப்ப நாங்க இதுவரைக்கும் வாக்களித்தால் செல்லாதா? அப்புறம் எப்படி நாங்க கேள்வி கேட்கறது? இதை நாங்க தளபதி கேட்கிறாரு. உங்களுடைய ஐடியா என்ன? புதிய வாக்காளரும் பழைய இடம் மாறுதல்ல கண்டுபிடிச்சு நீக்க போறீங்களா, இல்ல இருக்கிற வாக்காளர் நீக்க போறீங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க என்ன வாக்காளர் நீக்கினாலும் சரி, வருகின்ற 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி ஆளும். அது எந்த விதமும் கிடையாது. இங்க வருகின்ற அத்தனை பேரும் கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது மாறணும், மாத்தணும் ஆசைப்படுறோம்னா ஆசைப்படுறோம் இல்லையா? அப்ப மக்கள் விரும்பும் முதல்வர் நமது தளபதி அவர்கள் 2020 முதலமைச்சர் ஆக்கி தமிழ்நாட்டை ஒரு நல்ல வழி கொண்டு செல்லும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று தமிழகம் முழுவதும் நம்மளுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் ஆணைப்படி நடந்து வருகிறது. எதுக்கு இப்ப நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்று எல்லாரும் நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணுமில்ல, நம்மளுடைய தலைவரின் தளபதியின் காணொளி நேற்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கே ஒரு தெளிவு இருக்கு என்ன நடக்குதுன்னு. தலைவர் நேற்று தெளிவாக சொல்லியிருப்பார். இப்ப இருக்கிற மக்கள் 6,40,00,000 வாக்குகள் இருக்கு. இந்த வாக்காளர்கள் யாருக்கும் இன்னைக்கு வாக்கு உரிமை இருக்குன்னா இல்ல, யாருக்குமே வாக்கு உரிமை இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இதுவரை ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் நடந்ததே இல்லை. சரி, எதுக்கு இதை பண்றாங்க, எதற்காக இந்த முயற்சின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் போலி வாக்காளர்களையும் இங்க இல்லாத வாக்காளர்களையும் எடுக்கணும்னு ஒரு முயற்சியா. சரி, இதற்கு முன்னால் இது மாதிரியான வாக்காளர் திருத்தும் நடவடிக்கை நடந்துச்சு. போன வருஷம் இதே நேரத்துல இதே மாதிரியான ஒரு வாக்காளர் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் இதே தேர்தல் நடத்தினார்கள். சரி, தமிழகம் முழுவதும் நடத்திவிட்டு போன ஜனவரி மாசம் ஒரு புது வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. சரி, அதை வெளியிட்ட பிறகு மீண்டும் 8-9 மாதங்களுக்குள் மீண்டும் ஒரு தீவிர வாக்காளர் திருத்தும் பணியை தமிழகத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத எங்க எல்லாருடைய கொஸ்டின். சரி, அவசியம் நீங்க சரி செய்றீங்க, அதையாவது முறையாக செய்றீங்களா? நேற்று நம்மளுடைய தலைவருடைய காணொலியில் சிறப்பாக தெளிவாக சொல்லியிருப்பார். ஏன்னா 6,00,000 மக்கள் இருக்காங்க, 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர்கள் அனைவரும் வாக்குரிமை இன்னைக்கு இருக்கான்னா இல்ல, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையே என்ன? இது ஒரு மக்களாட்சி. மக்கள் வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசு இந்த அரசை, இந்த மக்களுடைய அரசை நிர்வகிக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? பல பேர் மன்னர்களாக, போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, தமிழகத்தை ஆளும் உரிமை திமுகவுக்கு தான் இருக்கான். ஆளுங்கிற வார்த்தையே தப்பு இல்லையா? நீங்க என்ன மன்னரா?
தமிழக அரசை நிர்வகிக்கும் முறையை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கறத தவிர உங்களை ஆடுறதுக்கு நீங்க ஒன்றும் மன்னர் இல்லை. தமிழகம் வந்து உங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. தமிழகம் என்ன உங்க குடும்பத்துக்கு நிரந்தர குத்தகைக்கு விட்டுருக்காங்க. ஆளுங்கிற வார்த்தையே தவறு. இந்த நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை சரி செய்ய, அரசு நிர்வாகத்தை நீங்க நிர்வகிக்க மட்டும்தான் மக்கள் வாக்களித்து அந்த உரிமையை கொடுத்திருக்காங்க. அதுவே புரியாமல் இருக்கும் ஒரு அரசு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியுமே. சோ இவர்களை மாற்றுவதற்கு நம்ம என்ன ஒண்ணு தேர்தல் தான். இந்த தேர்தல்ல தான் நம்ம இவர்களை மாற்ற முடியும். இது போன்ற ஒரு மோசமான சக்திகளை தூக்கி எறிய வேண்டும் என்றால் தேர்தல்ல தான் நம்ம செய்ய முடியும். சோ அந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி முறையாக நடக்கணுமா? கண்டிப்பா நடக்கணும். அதற்கு அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். சோ அதை மோசமாக சீர்குலைத்து பெரும்பாலான வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை தூக்கணும். இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கீங்க, லட்சக்கணக்கானவர் கோடிக்கணக்கான டிவியில பார்த்துருக்கீங்க. தற்பொழுது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்ல. நீங்க உங்க கையில ஓட்டர் ஐடி இருக்கும், ஆனா நீங்க போனீங்கன்னா உங்க பேர் லிஸ்ட்ல இருக்காது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் எடுத்து விட்டு எல்லாரையும் பட்டியலில் இருந்து நீக்கி விட்டு இந்த எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் உங்களால வாக்களிக்க முடியும். இது எவ்வளவு பெரிய குடும்பம். நம்ம இந்த பரோட்டா காமெடி பார்த்துருப்பீங்க, சூரிய பேசியிருப்பாப்புல. அதாவது பரோட்டா சாப்பிட்டுட்டே இருப்பாரு, அப்புறம் இதுல எண்ணிக்கையில குறை வரும், இல்ல இத்தனை நம்பர் அத்தனை நம்பர்னு, அப்ப எல்லாத்தையும் அழிச்சிரு, முதல்ல இருந்து சாப்பிடுவாரு. அதே மாதிரிதான் 1 லட்சம் பேர் 10 லட்சம் 20 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்கானா, அதை சீரமைக்க 1000 வழிகள் இருக்குது. ஏன் எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் ஆதார் கார்டோட இணைச்சிட்டீங்க. ஆதார் கார்டு என்ன பண்ணுங்க, பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு இணைச்சிட்டீங்க, ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைச்சிட்டீங்க, கேஸ் கார்டு ஆதாரோட இணைச்சிட்டீங்க, எல்லாத்தையும் ஆதாரோட இணைச்சிட்டீங்க. ஏன் இன்னும் எலெக்ஷன் கார்டு மட்டும் நீங்க ஆதாரோட இணைக்கலாம்? இதை இணைச்சு நீங்க வந்து கைரேகையை வச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. இதை இணைச்சு நீங்க கைரேகையை வச்சுட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து கைரேகையை வச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கா? இது இல்லவே இல்லை. இது மாதிரியான 1000 வழிகள் இருக்குது இது சீரமைக்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எது தோதா இருக்கும் அதை செய்யறாங்க. இது மூலமா என்ன நடக்குதுன்னா, 69,000 பூத் இருக்கு தமிழகம் முழுவதும். இந்த 69,000 பூத்தையும் 69,000 பேரு இவங்க வச்சு சீரமைக்கிறாங்க. இதுல யாரு பலிகடனா? பாவம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். இதுல ஆசிரியர்கள் படுற கஷ்டம் வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு அனைத்து உரிமைகளும் ஆசிரியர்களுக்கு பறிக்கப்பட்டு இருந்துச்சு. சமீபத்தில் கூட 2 மாதத்துக்கு முன்னாடி அரசு ஆசிரியர்கள் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து தளபதி அவர்களும் வந்து சந்தித்து முறையிட்டார்கள். அவர்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் முடிச்சிருச்சு இந்த அரசு, எதையுமே வழங்கவில்லை. அதற்கு இந்த ஆசிரியர்களை அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு அடிமைகளாக, கொத்தடிமைகளாக பயன்படுத்துறாங்க. அதற்கு ஒரு சாட்சி தான் இது. என்னன்னா 69,000 பூத்துக்கும் பிஎல்ஓக்களாக பெரும்பாலும் ஆசிரியர்கள் பெண்கள் தான், ஆசிரியர்களா இருக்கிறவங்க பெண்கள் தான் நியமிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு சராசரியா 1000 வாக்குகள் இருக்கு, 1000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேரையும் இந்த ஆசிரியர்கள் போய் பெரும்பாலும் அங்கன்வாடி பணியாளர்கள் போய் ஒவ்வொரு வீடுகளாக, இப்ப நமக்கே தெரியும், ஒரு தெருவில் விட்டீங்கன்னா எங்க திக்கு தெரியாது, எந்த பக்கம் போகணும், எது தெற்கு வடக்கு தெரியாது. அங்க போய் எப்படி நீங்க ஒவ்வொரு வீட்டையும் கண்டுபிடிப்பீங்க? ஒரு நாளைக்கு சராசரியா 10 தான் முடிக்க முடியும், அதிகபட்சம் 5 10 தான் முடிக்க முடியும். எப்படி 1000 ஃபார்ம்களை இவங்க ஃபில்அப் பண்ணி வாங்க முடியும்? 1000 ஃபார்மை வீடு கண்டுபிடிச்சு குடிக்கிறதுக்கே 2 மாசம் ஆகும். அப்ப எப்படி 1000 ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்க முடியும்? இதுல அரசு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கும் போனோம், அவங்க காலையில 10ஆவது வகுப்பும் 12ஆம் வகுப்பும் பொது தேர்வு இருக்கு, அவங்களால அதை செய்ய முடியுமா? இதுல அதிகப்படியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று நம்மளுடைய தளபதி அவர்கள் நேற்று வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு விரிவான கடிதத்தை எழுதினார். ஏன்னா இதுல 69,000 பிஎல்ஓக்களால் அதை பண்ணவே முடியாது. இதனால பாதிக்கப்பட போறதுன்னா ஜனநாயகத்துல மக்கள், பொதுமக்கள் லட்சக்கணக்கான இந்த தடவை ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். பீகார்ல சில லட்சங்கள்ன்றாங்க, 60 லட்சம் 65 லட்சம்ன்றாங்க. நம்ம தமிழகத்துல கோடிக்கணக்கானோர் நம்ம வந்து வாக்களிக்கும் உரிமை இழக்கும் அபாயம் இருக்குன்றதை நம்ம இங்க சொல்லிக்கணும். கோடிக்கணக்கானோர், ஏன்னா லட்சக்கணக்கானோர் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறாங்க தமிழகத்துல வந்து, அவர்கள் எல்லாம் வாக்குரிமை இழப்பார்கள். லட்சக்கணக்கான வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கறாங்க, அவர்களும் முதன்மையா வாக்கு இழப்பார்கள். அது இல்லாம தினமும் வேலைக்கு போறாங்கல்ல, வீடுகளுக்கு போனா பூட்டி இருக்கும், பூட்டி இருந்தா இல்லைன்றாங்க. இது மாதிரியான 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் அபாயம், இது பேரபாயம், ஒரு ஜனநாயகத்துக்கான மிகப்பெரிய ஆபத்து. ஒரு சில தனிநபர்கள் தேவையானவரு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், நான் உதாரணத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று என்னுடைய
பள்ளி நண்பர், நெருங்கிய ஒரு பள்ளி நண்பருடைய தாய் தந்தையர். இவங்க வந்து இங்க தெப்பக்குளத்துக்கிட்ட மதுரையில ஒரு பிரதான பகுதியில தெப்பக்குளம் ஆணையூர் பகுதியில இருக்காங்க. அவர்கள் ரொம்ப பதட்டப்பட்டு ஃபோன் பண்ணாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே வந்து ஓட்டர்ல லிஸ்ட் இல்லைங்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு வந்து வாக்காளர் உரிமை உங்க லிஸ்ட்ல இல்லைன்ட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் போய் புதுசா நீங்க வந்து உங்களுடைய 10வது சர்டிபிகேட் இருக்கா, அதை எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீ அவங்க 1960 70 படிச்ச அந்த 10வது சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி இவங்க புது லிஸ்ட், புது வாக்காளர் பட்டியல் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி வரலன்னா என்ன பண்ண முடியும்? வரலன்னா நம்ம திரும்ப போய் பதிவு செஞ்சு அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியுமா? முடியாது. இவர்கள் என்னன்னா, எப்ப ஆசிரியர்கள் எல்லாரும் அரசு ஊழியர்களை நியமித்து பிஎல்ஓக்கள் போக முடியலையோ அந்த இடத்தில் திமுகவினர் சென்று அந்த பணிகளை கைப்பற்றி விட்டார். இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான குற்றச்சாட்டு. எந்த இடத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை, நம்மளுடைய நிர்வாகிகளை, ஏஜென்ட்களை கிட்டே வருவதில்லை. அவங்களே அதை கைப்பற்றி அவர்களுக்கு யார் யார் வாக்களிப்பார்கள் என்பதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள். மற்ற பாவங்களை தூர போட்டு விட்டார்கள் தான் பெரும்பாலான இடத்துல வர குற்றச்சாட்டு. இன்னைக்கு அங்கங்க கொத்து கொத்தாக இந்த பிஎல்ஏ ஃபார்ம்கள், இந்த ஃபார்ம்கள், எனுமரேஷன் ஃபார்ம் நிறைய இடத்துல தூக்கி வீசப்பட்டு கிழித்து தூர போடப்பட்டதுன்னு தான் தெரியும். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, போனாங்க, அவங்க ஆள் இல்ல, வீடு பூட்டிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில பிப்ரவரி மாசம் தெரியும், கோடிக்கணக்கானோர் நம்மளுடைய வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் ஒரு பேரபாயம் இருக்குது. இதன் மூலமாக குறுக்கு வழியில் பலர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை கண்டிப்பாக நம்ம எல்லாம் முறியடிக்க வேணும். ஏன்னா இது ஒவ்வொரு தனி நபரையும் பாதிக்கும். இப்ப எப்படி அரசு ஊழியர்கள் போன தடவை இவங்களுக்கு தெரியாம ஓட்டு போட்டு 5 வருஷமா அவங்க பின்னாடி சுத்தி கடைசி வரைக்கும் அவர்களை ஏமாற்றி இந்த அரசு ஒவ்வொரு மக்களும், இந்த மதுரை மக்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, மதுரை மேயர் அவருடைய கணவன் 2 பேருமே வந்து 200-300 கோடி திருடி விட்டார்கள் என்று பதவி நீக்கம் செய்யப்படுற மேயர் பதவிக்கு இதுக்கு மேல ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மதுரையில ஒரு கார்பரேஷன்ல 200-300 கோடி அசால்ட்டா அடிச்சாங்கன்னா அப்ப அமைச்சர் எடுத்துக்கங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் ஒண்ணு இடி ரைடு, இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு, சொத்து குவிப்பு வழக்கு பெண்டிங் இருக்கு. ஏன்னா அவர் பேரை சொன்னா அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர்காரர். அவர் பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த கரூர் கம்பெனிக்காரரு, அந்த கரூர் கம்பெனி 10 ரூபாய்க்காரர் வந்து அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர் 10 ரூபாய் கம்பெனிக்காரர். நம்ம இருந்தாலும் சட்டபூர்வமாக ஹைகோர்ட்டை மதிக்கணும்ல, உயர்நீதிமன்றத்தை மதிக்கணும். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேரை சொல்ல வேணாம், கரூர் 10 ரூபாய்க்காரன்னு சொல்லிடுவாங்க. எப்படி அவரை உச்ச நீதிமன்றம் பதவி விலக வேண்டும் என்று சொல்லும் வரை காத்திருந்தார் ஸ்டாலின் அவர். ஒருத்தரை பதவி விலகணும்னு சொல்லி முடியும் வரை காத்திருந்து வெளியே வந்த உடனே ராஜ மரியாதை. எப்படின்னா அவர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார், சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே ஹோட்டல்லாம் தங்கியிருக்காரு. ஏன்னா போனா அமைச்சராதான் போவேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே தங்கியிருந்து உடனே அமைச்சராக்கப்பட்டார். மீண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது. அது மாதிரியான அமைச்சர்களை நிரந்தரமாக இந்த தீய சக்தி, இந்த திமுகவை ஒட்டுமொத்தமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம வந்து எல்லாரும் வாக்களிக்கும் உரிமையை சரியா வச்சுக்கணும். இந்த இப்ப சகோதரர் விக்னேஷ் அவர் சொன்னார், 30 ஓட்டு 40 ஓட்டுல வாக்காளர்கள் இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை, அதுதான் இவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் ஜெயிச்சாரு. இப்ப அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அவங்களால எலெக்ஷனை கணிக்கவே முடியல. இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி இருக்கும், எப்படி வாக்களிப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கிற ஃபார்ம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு வரும், கண்டிப்பாக கிடையாது. நேற்று தளபதி சொல்லியிருப்பார், இந்த தேர்தலில் மக்கள் சாரையாக பூத்துகளில் சென்று சாரையாக ஒவ்வொரு பூத்திலையும் மக்கள் வெள்ளமாக சென்று வாக்களிப்பார்கள். அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக மட்டுமே அந்த வாக்குகள். வேற யாருனாலும் இதை மாற்ற முடியாது. என்ன இவங்க திரும்ப வந்தாங்கன்னா அந்த மேயர் கொள்ளையடிச்ச 200-300 கோடியை திருப்பி கொடுத்துருப்பாங்களா, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தியாகியை கொண்டு வந்து மேயராக்க போறாங்களா? இதே மாதிரி இன்னொரு குப்பனோ சுப்பனோ போடுவாங்கல்ல.
அது இதே 250 கோடி இன்னும் தெளிவா அடிக்கும், அவ்வளவுதானே, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லையா. நம்ம தான் மாறணும், நம்ம தான் வாக்குரிமை வரணும். இது வழக்குகள் இல்லாத அமைச்சர் இல்ல. மதுரை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம், உங்க அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு, அவர் அடுத்த ஆட்சி வந்தோடனே சொத்து குவிப்பு வழக்கோ இல்ல பத்திரப்பதிவு ஊழலோ எப்படி கரூர் கம்பெனி இருக்கோ அதே மாதிரி மதுரை கம்பெனியில ஒண்ணு போவார். ஏன்னா எந்த கவலையும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒன்றும் அந்த காலம் மாதிரி இல்ல, எல்லாமே ரெக்கார்டுல இருக்கு, எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாண மண்டபம் பிரம்மாண்டமா கட்டுறாங்க, கல்யாண மண்டபம் திறக்கிறாங்க, 100 கோடி கல்யாணம் பண்றாங்க, பத்திரிகையில செய்தி வருது. இவ்வளவையும் பொதுமக்கள், ஏழை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குறுக்கு வழியில போய் தானே இவர்கள் ஆட்சியை பிடிக்க நினைப்பாங்க. சோ இது முக்கியமான பணி. எஸ்ஐஆர்ல இன்னைக்கு தீவிர வாக்காளர் திருத்தத்தை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அதனாலதான் தளபதி அவர்கள் நேற்று அந்த காணொலியில சொல்லியிருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய ஜனநாயக கடமை. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு அதை கண்டிக்கப்படுறாங்க. ஒண்ணும் இல்ல, இங்க எல்லாரும் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு, நம்மளும் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு செட்டு போட்டு கொடுக்க முடியல அந்த கொள்முதல் நிலையத்துல. ஒரு சின்ன செட்டு போட்டு கொடுத்தா அந்த நெல் மலையில நனையாம இருக்குங்க. ஃபுல்லா வெட்டு வெளியில போட்டு எல்லாமே புரோக்கர்களை வைத்து வாங்கப்பட்டு, திமுகவே நியமிக்கப்பட்ட புரோக்கர்கள்ல 10-15 மாவட்டத்துல வாங்கி 3 மாதம் போராடி, விவசாயிகள் போராடி, எங்க திருவண்ணாமலை எல்லா மாவட்டத்திலும் 3 மாதம் போராடி அந்த பணத்தை வாங்கினாங்க விவசாயிகள். இது மாதிரி எல்லா துறை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே விடுதலை நம்மளுடைய தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. அதை தவிர தமிழகத்துக்கு வேறு, ஏன்னா இவ்வளவு சுரண்டியும் நீங்க குத்து மதிப்பா உட்கார்ந்து பாருங்க, ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சர் எல்லாரும் லிஸ்ட் போட்டு பாருங்க. குறைஞ்சது எல்லாருக்கும் ஒரு 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி 1 லட்சம் கோடி இருக்கு. எல்லாம் இங்க இருந்து சொல்றது தானே, எல்லாம் நம்மகிட்ட இருந்து சொல்றது தானே. நம்மளுடைய வளங்கள் இவ்வளவையும் தாண்டி இந்த தமிழகம் இவ்வளவு வளர்ந்திருக்குன்னா நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும் வந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரம் முழுவதையும் தமிழகம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தை எவ்வளவோ சுரண்டணுமோ சொல்றாங்க. இயற்கை வளங்கள், நீங்க குவாரி எல்லாம் போனீங்கன்னா கீழே தண்ணி வருது, விட்டா அடுத்து அமெரிக்காவே போயிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு கீழே தண்ணி வருது. எந்த இடத்துல, இந்த திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, இந்த தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, குவாரியினால அவ்வளவு அவலங்கள் நடக்குது. இங்க இருந்து கற்கள் அனைத்தும் கேரளாக்கு கடத்தப்படுது. எல்லா வழியிலும் சொல்லி பார்த்து சொன்னவர் அனைவரும் கொலை செய்யப்படுகிறார்கள். பல சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவ்வளவு அவலங்கள் நடக்குது. இதை எப்படி மாற்றுவோம்? நாம வாக்களிக்கணும். இது ஒவ்வொருத்தருடைய ஒரு கடுமையான ஜனநாயக கடமை. நான் அனைத்து இயற்கை வளங்களும் காப்பாற்றணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றணும்னா இந்த தீவிர தேர்தல் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள்ல நாம் அனைவரும் கலந்துக்க வேண்டும். முடிந்த அளவு சட்ட போராட்டத்தையும் நம்மளுடைய தேர்தல் ஆணையத்துக்கு நம்மளுடைய தளபதி அவர்களும் கடிதம் எழுதியிருக்கிறார். இதன் மூலமாக ஏதாவது விடிவு கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை என்றாலும் நாம நம்மளுடைய கடமையை செய்து நாம் அனைவரும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி, எப்படி ஆன்லைன்ல ஃபில் பண்ணணும்னு பார்ப்போம், அதை ஃபில் பண்ணி கொடுப்போம். இதை தவற விட்டு விடாதீர்கள். இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நம்மளுடைய கடமை. எப்படி என்னுடைய நண்பருடைய தாய் தந்தையருக்கு இங்க சென்னை மதுரை ஒரு பிரதான ஆணையர் பகுதியிலேயே அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லைன்னா, நீங்க ஊர்ல கிராமத்துல எடுத்துக்கங்க, எல்லா லிஸ்டையும் இன்னும் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வேற கட்சிக்கு ஓட்டு போறீங்களா, அந்த வா அப்படியே கிழிச்சு போடு வெளியே. இப்ப அவங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் இங்க உஸ்லம்பட்டிலையும் பாப்பாட்டிலையும் கொண்டு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் கொடுத்து என்னைக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்றது? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கானோர் வாக்களிக்கும் உரிமை இழக்கும் அபாயம் இருக்கிறது நண்பர்களே. அதை மட்டும் தவறாக இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சீராக செஞ்சு முடிக்கணும். நம்மளுடைய தளபதி அவர்கள் நேற்று சொல்லி இருக்கிற காணொலியை மீண்டும் பாருங்கள். அதில் சொன்ன விஷயங்கள் அனைவரையும் நம்ம செஞ்சு முடிப்போம். இதை நம்ம தான் உற்சாகமா நம்மளுடைய வேலைகளை செய்து நம்ம முறியடிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த வரியாக நம்ம என்னென்ன சட்டபூர்வமாக செய்யணுமோ அதையெல்லாம் அனைத்து வழிகளையும் நாங்கள் ஆராய்ந்து முயற்சி செய்து வருகிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னின்று ஏற்பாடு செய்த நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் தங்கப்பாண்டி அவர்களுக்கும், வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சகோதரர் கல்யாணி அவர்களுக்கும், உசிலம்பட்டி அந்த மாவட்ட செயலாளர் சகோதரர் விஜய் அவர்களுக்கும், சகோதரர் விஷால் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் நம்ம வீர விக்னேஸ்வரன் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை சரியாக முறையாக செய்வோம், அனைத்தையும் வெற்றிகரம் முடிப்போம். 2026 நம்ம தமிழகத்திற்கான ஒரு விடுதலை எப்படி
ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு மோசமான ஒரு தீய சக்தி கும்பலிடமிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அது 2026 தளபதியால் மட்டுமே முடியும். அதற்காக இப்பொழுது உழைப்போம். வெற்றி நமது. நன்றி, வணக்கம். அலைக்கழிக்காதே எளிய மக்களை அலைக்கழிக்காதே, பறிக்காதே வாக்குரிமை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே. விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம். எளிமையாக்கு எஸ்ஐஆரை எளிமையாக்கு. உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து. விட்டு தரமாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட்டு தரமாட்டோம். காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம். தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம். 0 வாக்காளர் எண்ணிக்கை 0. எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ? எங்கள் வாக்கு எங்கள் உரிமை. போராட்டம் இது போராட்டம். தமிழர் வெற்றி கழகத்தின் போராட்டம்.